கபி என்றால் குரங்கு என்று பொருள். ஸ்ரீயாஞ்சநேயர் கடும் தவம் செய்து பெருமாளின் தரிசனம் பெற்றார், எனவே கபிஸ்தலம் என அழைக்கப்பட்டது. இந்திரஜும்னன் என்ற அரசன் சிறந்த விஷ்ணு பக்தனாக விளங்கினான். ஒரு சமயம் அவன் விஷ்ணு வழிபாட்டில் தன்னை மறந்து ஆழ்ந்திருந்த போது அவனைக் காண துர்வாச முனிவர் வந்தார். அரசன் அவரது வருகையை உணரவே இல்லை. தன்னை அரசன் அவமதித்து விட்டதாக கோபம் கொண்ட முனிவர்களை மதிக்கத் தெரியாத நீ யானையாகப் பிறப்பாய் எனச் சாபம் கொடுத்துவிட்டார். பின் தன்னை மன்னிக்கும்படி வேண்டிய அரசனிடம், திருமால் மேல் பக்தி கொண்ட யானைகளுக்கு அரசனாக பிறந்து திருமால் மூலமாக சாப விமோசனம் அடைவாய் என்று கூறினார். ஒரு குளக்கரையில் இருந்த குஹு என்ற அரக்கன் குளத்தில் குளிக்க வருவோரையெல்லாம் காலை பிடித்து நீருக்குள் இழுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தான். ஒருநாள் அங்கு வந்த அகத்தியர் காலையும் நீருக்குள் இழுத்து அவனை முதலையாக்கி சாபம் கொடுத்தார். மன்னிப்பு வேண்டி நின்ற அரக்கனுக்கு திருமால் மூலம் சாப விமோசனம் கிடைக்கும் எனக் கூறினார். வழக்கம்போல் ஒருநாள் யானைகளின் அரசனான கஜேந்திரன் விஷ்ணுவை வழிபட தாமரைப்பூ எடுப்பதற்கு அக்குளத்திற்குள் சென்றபோது முதலையாக அங்கிருந்த அரக்கன் கஜேந்திரனின் ஒரு காலை கவ்விக்கொண்டான். காலை விடுவித்துக் கொள்ள முடியாத கஜேந்திரன் திருமாலை ஆதிமூலமே காப்பாற்று என்று அபயக்குரல் கொடுத்தது. திருமாலும் காட்சி தந்து முதலையை சக்கராயுதத்தால் கொன்று யானையை காப்பாற்றினார். முதலை, யானை இரண்டுமே சாப விமோசனம் அடைந்தனர். இவ்வாறு யானைக்கு திருமால் அருளிய தலமே கபிஸ்தலமாகும். ஆஞ்சநேயருக்கும் அருள் அளித்த தலம் இந்த கபிஸ்தலம், கபிதலம். இத்தலம் கவித்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது.